நீதிபதி அவர் கேட்ட ஒத்த ஒரே ஒரு கேள்வி. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் தற்போது ஆர்சிபி அணிக்கு புதுசாக மிகப்பெரிய தலைவலி சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதனால் கண்டிப்பாக 2 வருஷம் அடுத்தடுத்த 2 வருடத்துக்கு ஆர்சிபி அணி கண்டிப்பாக ஐபிஎல் விளையாட முடியாமல் அவங்களுக்கு தடை ஏற்படுறதுக்கான மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலை தற்போது உருவாகியிருக்கு. அதாவது 18 வருஷம் காத்திருந்து கஷ்டப்பட்டு பல அவமானம் பல கவலை இது எல்லாத்தையுமே சந்தித்து கஷ்டப்பட்டு தான் ஆர்சிபி அணி அவங்க இந்த கப்பை இந்த ஆடு வாங்கியிருந்தாங்க. ஸோ வாங்கினாலும் வாங்கினாங்க, எதுக்குடா கப்பு வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆர்சிபி ரசிகர்களே எல்லாருமே நினைக்கக்கூடிய அளவுக்கு 11 ஆர்சிபி ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த உலகை விட்டு அந்த ஆர்சிபி கொண்டாட்டத்திலேயே அவங்க இல்லாமல் போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. விராட் கோலி, ஆர்சிபி டீம், இப்படி பல பேர் ஆர்சிபி அணிக்கு எதிராக புகார்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க சம்மந்தப்பட்ட பெற்றோர்களும் ஆர்சிபி டீம் அதே போல் கோலி அவர் மேலே புகார்களை கொடுக்க இந்த வழக்கு தற்போது ரொம்ப பெரிய தீவிரத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2-3 ஆர்சிபி நிர்வாகிகளையும் சமீபத்தில் போலீஸார்கள் அவங்க இந்த இஷ்யூவில் கைது பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த வழக்கு அவசர வழக்காக நேற்று நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அங்கே நீதிபதி அவர் கேட்ட கேள்வி தான் தற்போது ஆர்சிபி அணி அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இடியை தலையில் தூக்கி போட்டிருக்கு. முக்கியமாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்கள முன் வச்சு தான் இந்த கேள்வியே ஆர்சிபி அணி அவங்களுக்கு எதிராக கேட்டிருக்காங்க. அதாவது ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவங்க முன் வச்சிருக்க வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்தது தெரியாமல் நடந்த விஷயம், இதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது, இது ஒரு விபத்தான விஷயம், இழந்த குடும்பம் எல்லாருக்குமே நாங்கள் நிவாரணம் கூட கொடுத்துட்டோம், அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவங்க நீதிமன்றத்தில் பேசியிருக்காங்க. இதுக்கு நீதிபதிகள் அவங்க ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, 2016 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கூட இதே மாதிரி தான் 2 வருடம் தடை செஞ்சிருந்தாங்க. அந்த விஷயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவங்க நேரடியாக எந்த ஒரு தவறும் செய்யலை. உள்ளே இருக்கிற மேனேஜ்மெண்ட் அதிகாரிகள் அவங்க தான் அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் புகாரில் சிக்கியிருந்தாங்க. ஆனாலுமே தண்டனை என்னமோ டீமுக்கு தான் தரப்பட்டிருந்தது. 2 வருடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தடை செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான சம்பவம் தான் இங்கே நடந்திருக்கு. நடந்த விஷயத்தில் நேரடியாக ஆர்சிபி டீம் அவங்க சம்மந்தப்படலை அப்படின்னாலும் நடந்தது ஒரு மிகப்பெரிய விபத்து அப்படின்னு எல்லாருமே எடுத்துக்கிட்டா கூட இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மூல காரணமாக கண்டிப்பாக ஆர்சிபி டீம் இருந்திருக்காங்க. அதனால் நேரடியான தண்டனை கண்டிப்பாக ஆர்சிபி டீமுக்கு தரதான சரியாக இருக்கும் அப்படின்னு நீதிபதி அவரே நேரடியாக ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அவங்கள பார்த்து இந்த கேள்வியை நேற்று இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கப்ப இந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. ஸோ இதை கேட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் அப்படியே அவங்க கிடுகிடுன்னு ஆடி போயிட்டாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை உதாரணமாக வச்சு ஆர்சிபி அணிக்கு இப்போ ஐபிஎல் இருந்து கண்டிப்பாக தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கு. அதற்கான வாய்ப்புகளும் வலுத்துக்கிட்டே வருது. ஸோ கண்டிப்பாக 2 இல்லைனா 1 ஆண்டு கண்டிப்பாக ஆர்சிபி டீம் அவங்க ஐபிஎல் விளையாட முடியாமல் தடை செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு கருத்துக்கள் தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கு. ஸோ ஆர்சிபி டீம் அவங்க கப்பு ஜெயிச்சாலும் ஜெயிச்ச அடுத்த வருடமே அவங்க இப்படி பேன் பண்ணுற அளவுக்கு அவங்க டீம் போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இறுதி தீர்ப்பு எப்படி சொல்கிறாங்க. 1 வருஷமா இல்லை 2 வருஷமா இல்லை போனால் போது அப்படின்னு மன்னிச்சு விட்டுறாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆர்சிபி அணிக்கு தண்டனை தந்தால் எத்தனை வருடம் தண்டனை தரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பேன் பண்ணுறதுக்கு? உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.